மதிப்பற்ற மக்கள் தலைவன் அண்ணன் சமநீதியார் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் தளவாய் ராஜேஷ் அவர்களே, தமிழ் திரு குருமணிகண்டன் முத்துராஜா தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களே, மற்றும் மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், நகர பொறுப்பாளர்கள் மற்றும் மகளிர், நம் சமுதாய இன சொந்த மகளிர் அனைவர்களுக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா எடப்பாடியார் நம்ம சமுதாய மக்களை இந்த ஓட்டு எல்லாமே அதிமுகவுக்கு தான் முத்திரையர் ஓட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நமக்கு பச்சை பிள்ளைக்கு சாக்லேட் கொடுக்குற மாரி உங்களுக்கு சீட்டு தர்றோம் 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 அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கடைசி வரைக்கும் நம்ம சமுதாயத்துக்காக ஒரு சீட்டு கூட அவங்களுக்கு கொடுக்க மனசு வரல. அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு இந்த முத்திரையர் ஓட்டு அண்ணன் KKS அவர்களின் தலைமையில் இருக்கவங்க தெளிவாக சிந்திப்போம். எங்களை ஏமாத்திருக்கீங்க, உங்களை விட்டுருவோமா? இந்த 234 தொகுதியிலையும் தமிழர் தேசம் கட்சியின் அண்ணன் KKSின் தம்பிகள் அனைவரும், சகோதரிகள் அனைவரும் இந்த அதிமுக வீழ்த்துறதுக்காண்டி உள்ள வேலை அனைத்தையும் பார்ப்போம். 183 தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றியிருக்கோம். இது அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களிடம் தலைவர் நேரடியாக கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு தீர்மானமாக நம்ம தமிழர் தேசம் கட்சியின் சார்பாக ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும். அதற்கான கோரிக்கையை தமிழர் தேசம் கட்சியின் சார்பாக நம்ம தலைவர் வைப்பார். இப்போ நமக்கு நம்ம சமுதாயத்தோட பலம் தெரிஞ்சு, நம்ம தலைவரோட பலம் தெரிஞ்சு, நமக்கான உரிமை ஒரு சீட்டு நம்ம தலைவருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்துருக்காங்க. தலைவர் எந்த தொகுதியில் நின்னாலும் சரி, அந்த தொகுதியில் வெற்றி பெற வைக்க வேண்டும். அது நம்மளோட கடமை. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நமக்கான மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் ஒவ்வொரு தொகுதியிலையும் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான உழைப்பை போடுவோம். இந்த தமிழர் தேசம் கட்சி போடும். இந்த பிஜேபி அப்படிதான், ஒரு வாரியம் தரோம் அப்படின்னு. நம்ம தமிழர் தேசம் கட்சியும் வீரமுத்திர முன்னேற்ற சங்கமும் நம்ம அவ்வளோ உழைப்பை போட்டிருக்கோம் இந்த பிஜேபிக்கு. இந்த பிஜேபி கடைசியில் என்ன பண்ணுச்சு? அதுக்கான வாரியம் தாரோன்னாங்க. எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, அதுக்கான வாய்ப்பு அந்த வாரியம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அதுக்கு காரணம் இருக்கு. அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா கருப்பு முருகானந்தம் அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதுல அவ்வளோ ஆர்வமாக இருந்தார். கருப்பு முருகானந்தம் யாருன்னு தெரியும்ல? மாவீரர், முத்துப்பேட்டை மாவீரர் நேரு கொலை வழக்கில் முக்கியமானவர். அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு நம்ம எம்எல்ஏ ஆயிடலான்னு. நேரு கொலைக்கு அப்புறம் இது வரைக்கும் அவர் எத்தனையோ எலெக்ஷனை சந்திச்சிட்டாரு. இந்த மக்கள், முத்திரையர் சமுதாய மக்கள் தக்க பதிலடிய ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்துட்டு இருக்கோம்.
நான் வேணா சபதமா சபதமே எடுத்துக்கோ அவருக்கு. அவர் எம்எல்ஏவெல்லாம் ஆகி காமிக்க வேணாம். ஒரே ஒரு வார்டு கவுன்சிலர் ஆயிட்டார்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் இந்த இடத்துல. அதுக்கான வாய்ப்பை எப்பயுமே எங்கேயுமே இந்த முத்திரையர் சமுதாய மக்கள் கொடுக்க மாட்டாங்க. அவர் 234 தொகுதியில் எந்த தொகுதியில் வேணாலும் நிற்கட்டும். அங்கே KKS தம்பிகள் தமிழர் தேசம் கட்சியின் சார்பாக அவரை கண்டிப்பாக தோக்கடிப்போம். இது சபதமாகவே எடுத்துக்கோ. அவருக்கு எனக்கு இந்த போட்டி கண்டிப்பாக உண்டு. அவர் பட்டுக்கோட்டையில் நிற்கட்டும், எங்கே வேணாலும் நிற்கட்டும். ஒவ்வொரு தொகுதியிலையும் நம்ம சமுதாய மக்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சிறப்பாக பணியாற்றி இந்த வாட்டி ஐயா ஸ்டாலின் அவர்களை மறுபடியும் முதல்வராக ஆக்கி காமிக்க வேண்டும். ஏன்னா நமக்கான மரியாதை அவங்க கூப்பிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்காவண்டியாவது நம்ம தமிழர் தேசம் கட்சி, வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் ஒவ்வொருத்தரும் மனது உறுதியை எடுத்துக்கொண்டு இதை கண்டிப்பாக திமுகவை ஒவ்வொரு தொகுதியிலையும் பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும்னு கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.